எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அண்ணாமலையாரை போற்றி, அருள்தரும் முயாலே போற்றி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனி நக்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் 22/5/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், பராபவ வருஷம், வைகாசி மாதம் 8ஆம் நாள், சஷ்டி வளர்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. திதி 12:17 வரை. சஷ்டி பின்பு சப்தமி. இன்றைய யோகம் 1:51 வரை விருத்தி, பின்பு துருவ நாம யோகம். இன்றைய கரணம் 12:17 வரை தைத்துலாம், பின்பு கரசு. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம், சந்திராஷ்ட நட்சத்திரம் போராடும். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை, சப்தமி திதி, சஷ்டி மதிய வரல காலையில வரலுமே இருக்கு. சஷ்டி திதி இருக்கிறதுனால நம்ம வளர்பிறையிலுங்கிறதுனால முருகரோட வழிபாடு செய்யறது சிறப்பு. சப்தமிங்கிறதுனால சப்தமாதர்கள் வழிபாடு அப்படிங்கிறது. ஊருக்கு எல்லையில ஒரு கங்கையம்மன் ஆலயம் இருக்கும். அதுக்குள்ள ஒரு 7 பெண் தெய்வங்களை வச்சிருப்பாங்க, சப்தமாதர்கள் அப்படிங்கிறது. சப்தமாதர்கள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு வாஸ்து குறைபாட்டை நீக்குகின்ற தெய்வங்களா தான் இருப்பாங்க. இல்லை வாராகியும் இருக்கு, புரியுதுங்களா? அப்போ இது போல இந்த கிராமத்து கோவில்கள் அல்லது நம்மளுடைய பூர்வீகமான கோவில்களை போய் தேடி சென்று இந்த நாட்கள்ல விடுமுறை நாட்கள் மாதிரி இருக்கிற நாட்கள் எல்லாம் போய் ஒரு வழிபாடு, ஒரு பொங்கல் வைக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கை மீண்டும் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெற்றியும் பெறும். வாழ்த்துக்கள். நம்ம ராசி பலனுக்கு போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். செவ்வாயின் பலம் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு வலுவான கிரக அமைப்புகள் உள்ளது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்தை பொறுத்த மட்டும் சூரியன் புதனின் சேர்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். லாபங்கள் கூடும், புரியுதுங்களா? உங்கள் குடும்பத்தில் இருந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனை தீர்வுக்கு வந்துடும். பிரிவினைகள் நடத்தி கொள்வதற்கோ அல்லது பிரிவினைகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கோ இல்லை டாக்குமெண்ட் பேர் எழுதி வச்சு மாத்திக்கிறதுக்கெல்லாம் காலம் கனிந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் அதுக்கான ஒரு அச்சாரம் போடுகின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுனராசி என்பவர்கள், மிதுனத்தை பொறுத்த முறையிலே இந்த நாள் குரு சுக்கிரன் சேர்க்கைங்கிறது மகிழ்ச்சி, எல்லையில்லாத மகிழ்ச்சி கிடைக்க பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதனால் வரலும் செய்ய முடியாத வேலை, இதனால வரலும் கிடைக்காத ஒரு விஷயம் அத்தனையும் கிடைக்க பெறும். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அதை மட்டும் கரெக்டா இருந்துங்க. மனைவி ஸ்தானத்தை கரெக்டா இருந்துங்க. மீது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் என்பதில் ஐயமே இல்லை. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரை சந்திரனின் பயணம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினால் லாபங்கள் தருகின்ற அமைப்புகள் தான் உண்டு. இந்த நாளில் சற்று எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம் தான். வேலைகளில் கவனம் தேவை. கண்ணியமான ஒரு பார்வை, கண்ணியமான செயல்பாடுகளால் கடக்கும் என்று வெற்றி பெற்று இருக்கும். லாபங்கள் மேலோங்கும். கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எண்ணற்ற செல்வங்கள் கிடைக்க பெறும். பிள்ளைகளால் நன்மைகள் உண்டு. அனுகூலமான போக்கு, அனுகூலமான நாள் இன்று உங்களுக்கு. சிம்மராசி என்பது, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு. உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். 2ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரனோட பயணம். ராசி 12ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சியா இருக்கிறத விட ஒரு விரைய செலவுகள் உண்டாகி அதனால மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போது சிறப்பான ஒரு பலன்கள் உண்டு. அந்த கவலை எதனால் அப்படின்னா, இவ்வளவுலாம் பண்றமே, நமக்கு மறுபடியும் ஏதாவது ஏமாந்துருமோ அப்படிங்கிற எண்ணம். அந்த ஏமாற்றமே இன்னைக்கு கிடையாது வாழ்நாள்ல. நீங்க பெரிய அளவுல புகழ் உச்சத்துக்கு போவீங்க. வேலையில கவனமா இருந்தீங்கன்னா உங்க வேலையை உங்களுக்கு கொண்டு போய் ஒரு உயர்வுக்கு கொண்டு போய் கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டே இந்த நாள் உங்களுக்கு.
கவலைகளை விடுத்து வெற்றியை நோக்கி பயணம் செய்யுங்கள், வெற்றி உண்டு. துலாம் ராசி என்பவர்கள், துலாமை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய பொருளாதார அமைப்புகள்லாம் உங்களுக்கு இப்ப கிடைக்க பெறும். சிரமமான போக்குகள் காணாமலே போகும், கவலை வேண்டாம், வெற்றி நிச்சயம், முயற்சி திருவினையாக்கும். விருச்சிக ராசி என்பவர்களை, விருச்சிகத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா அன்பும் ஆதரவும் பணிவும் கனிவும் அப்படிங்கிற சொல்றேன் இல்லைங்களா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பிளஸ். இந்த பிளஸ் இப்ப நெருங்கிட்டு வருதுன்னு அர்த்தம். எல்லாமும் நடக்கும். வாக்கு கரெக்டா இருந்துக்கணும். நீங்க எந்த வாக்கையும் கொடுக்க கூடாது. வந்தா தரீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க, கொடுத்தே தீர்வுனா ஜெயிக்க முடியாது, கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, வெற்றிகள் உண்டு, கொண்டாட்டங்கள், வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் காத்திருக்கின்றது. ஆனா வெற்றி கிடைக்குமா சாதாரணமா கிடைக்காது, குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தித்தான் கொடுக்கும். ஆனா இந்த நாள் வந்து மன மகிழ்ச்சியான நாள் தான். கவனமா இருந்தா போதும், நல்லபடியா இந்த நாளை கழிச்சிடலாம். மகர ராசி என்பவர்களுக்கு இதனால வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. புரியுதுங்களா? இது பாத்தீங்கன்னா இதுல திருவோணம் அவிட்டம் இவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்றெல்லாம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயம்தான். கவனமா இருக்கணும். ஏன்னா வந்து சந்திராஷ்டிரம் இருக்குன்றது மட்டும் இல்லை, சில இதெல்லாம் தேவையில்லாம வார்த்தையை விடக்கூடாது. உங்க மேல கனிவு பணிவு பரிசு கனிவா பாக்குறவங்களை கூட நீங்க வெறுத்து செஞ்சிருவீங்க. கவனமா இருங்க, வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்கள், கும்பத்தை பொறுத்தவரை இந்த ராகுவின் பயணம்ங்கிறது ஒரு பொது நல நோக்கோடு உங்களை செயல்படுத்த வைத்து எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேரை வாங்க வச்சிரும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கும். நல்ல பேர் வச்சு என்ன சார் பண்றது, பணம் காசு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு விரைவில் வந்து கிடைக்கும் என்பதில் ஐயமே இல்லை. சிறப்பான ஒரு நாட்கள் வர காத்திருக்கிறது. எந்த விதமான கவலையும் தேவையில்லை. கும்பத்தை பொறுத்தவரையில் உங்களோட பணிகள்ல கவனமா இருங்க, அது போதுமானது. வெற்றி பெறுவீர்கள், வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு சிறப்பான நாள் இந்த நாள். சனியின் பயணம் அப்படிங்கிறத விடவும் சில ஏமாற்றங்களை சந்தித்தே தீர வேண்டுங்கிற காலகட்டம் இன்றைய நாள் இருக்கிறது. இப்ப கவனமா இருக்கணும். எது செஞ்சாலும் நமக்கு இது வருமா, புரியுதுங்களா? பவுன் 1.5 லட்ச ரூபா விற்குது, இப்போ யாராவது 50,000 ரூபாய்க்கு தரேன், 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், இல்லை 1 லட்ச ரூபா கொடு, கவர்மெண்ட்ல இருந்து உனக்கு இவ்வளவு ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி கேட்டாங்கன்னா கொடுக்க கூடாது. இவ்வளவுதான். உங்க காசு உங்களோட வச்சு நீங்க விட்டா டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் கொடுத்தீங்கன்னா வராது. ஏமாற்றம் அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த நாளை நீங்கள் கடந்து விட முடியும். இனி வருங்காலத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.